வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த 3 ரோல் பிஸ்கட் கூடையோட ஃபுல் டுட்டோரியல் பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் 3 ரோல் வயரு, நான் 2 ரோல் ரோஸ் எடுத்திருக்கேன், 1 ரோல் க்ரீன் எடுத்திருக்கேன், அப்புறம் ஸ்கேல் அண்ட் சிசர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ உள் வயர் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அளக்கிறதுக்காக. 9.5 அடியில் 40 வயர் ரோஸ் கலர் எடுத்துக்கணும், 20 வயர் க்ரீன் கலர் எடுத்துக்கிறோம். ஏன்னா 2 ரோல் ரோஸ் இருக்கனால அதில் 40 வயர் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி அளந்து நம்ம வச்சுக்கிறோம். இப்போ ஒரு வயரை அளந்துட்டோம்னா அந்த ஒரு வயரை யூஸ் பண்ணியே மற்ற எல்லா வயரையுமே நம்ம அளந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பிஸ்கட் போடுறதுக்கு நம்மளுக்கு 4 வயர் தேவைப்படும். இப்படி அந்த வயரை 2ஆக மடித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ 2 வயர் எடுத்து இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அந்த பள்ளமான சைடு ரைட் சைடில் இருக்கிற மாதிரி இப்படி மடித்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து 3ஆவது வயர் எடுத்து இப்போ அந்த லூப்புக்குள்ளே விடுற மாதிரி இப்படி 2 வயருக்குள்ளே சேர்த்து இந்த மாதிரி விடணும். விட்டுட்டு அந்த பள்ளமான வயர் எடுத்து கரெக்டாக அதுக்கு நேராகவே அதுக்கு பக்கத்துலேயே அந்த நாட் பக்கத்துலேயே அப்படி விடுறோம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு இந்த பக்கத்துலேயே இப்படி விடுறோம். இப்போ நம்ம லூப் போட்டோம்ல அந்த வயர் எடுத்து அந்த பள்ளமான வயர் எடுத்து அந்த 2 லூப்புக்குள்ளேயும் நம்ம இப்படி விடுறோம். விட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த வயரை இப்போ கீழே எடுத்துக்கிறோம். இப்படி இப்போ திரும்ப அடுத்து அந்த 4th வயர் எடுத்து திரும்ப லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த லூப்புக்குள்ளே அப்படி விட்டுட்டு இப்போ அந்த கீழே இறக்கி விட்ட வயரை நேராக அதுக்கு நேராகவே அப்படியே போட்டு இப்போ 4ஆவது வயரில் போட்டோம் பார்த்திங்களா, அதை எடுத்து இப்படி அந்த லூப்பில் விட்டு நம்ம இப்போ டைட் பண்ணணும். டைட் பண்ணுறப்ப இங்கே பாருங்கள், மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் பிடிச்சிட்டு அப்புறம் ரைட்லையும் லெஃப்ட்லையும் பிடிச்சி இழுத்தோம்னா இப்போ நம்மளுக்கு டைட்டாக வந்துடும். ரொம்ப டைட்டாக இழுத்திங்கன்னா அப்படியே சுருங்கிடும். அந்த மாதிரி இப்போ நம்ம கரெக்டாக டைட்டாக இழுத்துருக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 2 வயரை இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த 2 வயரையும் பிடிச்சி தான் செக் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க வயர் இந்த வயரையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஏன் இப்படி செக் பண்ணுறோம்னா நம்ம பிடிச்சி இழுத்தோம் பார்த்திங்களா, அப்போ சம்டைம்ஸ் மெஷர்மெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் ஆகும். அதுக்காக தான் நம்ம இப்படி செக் பண்ணிடுறது. பார்த்திங்களா இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த வயர் இருக்குது பாருங்கள், அந்த வயரை இப்படி லூஸ் பண்ணாலே போதும். இப்படி லூஸ் பண்ணிட்டோம்னா அந்த சைடு நம்மளுக்கு போயிடும். நம்ம அப்போ அதை டைட் பண்ணி இழுத்துக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். லூஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குறப்ப இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு நாட்டுமே ஒரு தடவை நம்ம செக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா நாட்ஸையுமே நம்ம போட்டு வச்சுக்கணும். ரோஸ் கலரில் ரோஸு, க்ரீன் கலரில் க்ரீன் கலர் சேர்த்து நம்ம போட்டு இப்போ நம்மளுக்கு க்ரீன் கலரில் 5 நாட்டு, ரோஸ் கலரில் 15 நாட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இதை இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். பேஸ் போட போகிறோம். இங்கே பாருங்கள், இப்படி கிராஸாக வச்சுக்கணும். பிடிச்சிருக்கேன் பார்த்திங்களா. இப்போ மேலே இந்த கிராஸாக இருக்கிற இடத்துல ஒரு பிஸ்கட் போட போகிறோம். சேம் அதே மாதிரி தான் நம்ம இந்த 2 வயரை மடக்கிட்டு இந்த கீழே இருக்கிற வயர் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம நாட் போடுறோம். பிஸ்கட் நாட்டு போட தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக போட்டுடலாம். வயரை கீழே இறக்கிட்டு திரும்ப இந்த பக்கத்து நாட்டில் வயர் எடுத்து சுற்றி நம்ம இப்படி போடணும்.
போட்டுட்டு நல்லா பக்கத்தில் வச்சு நம்ம டைட் பண்ணணும். இல்லாட்டினா அது லூஸாக பக்கத்தில் தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி பண்ணாமல் நல்லா பக்கத்தில் இழுத்து இப்படி டைட் பண்ணுங்கள். இப்போ 2 நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஒரு பூ நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ திரும்பி இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடில் இருக்கிறத எப்போயுமே லெஃப்ட் சைடில் இருக்கிறத 2 இதாக மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறத லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம பிஸ்கட் நாட் போடுறோம். நம்ம இதே மாதிரி தான் எல்லா வயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். நம்ம நாட்ஸ் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பிஸ்கட் நாட்டை, அதில் நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். இந்த பிஸ்கட் நாட்டுக்கு வந்து ரன்னிங் வயர் வச்சு நம்ம போடல. இது எல்லாமே கிராஸ் நாட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு. இப்போ அதை வந்து ஒரு அடையாளம் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து இப்போ க்ரீன் ஜாயின் பண்ணணும். இப்போ ரோஸ் 2, இப்போ க்ரீன் இப்போ ஜாயின் பண்ணுறேன். இப்படி கிராஸாக வச்சுக்கணும். வச்சு பார்த்தாலே தெரியும், அதுவே கிராஸாக இங்கிட்டுன்னு வந்துருக்கும். நம்ம அந்த இடத்துல நம்ம இப்போ நாட் போடணும். இந்த கூடைக்கு வந்து நம்ம ரோஸ் க்ரீன், இப்போ க்ரீன் போட்டோம்னா அடுத்து ஒரு ரோஸ், அப்புறம் க்ரீன் ரோஸ், இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம போட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து லென்த் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இப்போ லென்த் வந்து இல்லை ரொம்ப சின்னதாக இருக்குது, மிச்சம் வயர் இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நான் போட்டுக்கலாம். இப்போ நானே ஃபஸ்ட்டு வந்து 32 தான் நான் கட் பண்ணியிருந்தேன் ரோஸில். அப்புறமேட்டுக்கு வயர் ஆனால் இருந்துச்சு. சரி லென்த்து நம்மளுக்கு பத்தலை அப்படின்ட்டு திரும்ப நான் வந்து வயர் ஒரு 8 வயர் கட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு நாட்டும் இந்த சைடு ஒரு நாட்டும் நான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். அது மாதிரி நம்மளுக்கு வயர் இருக்கிறத பொறுத்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கைப்பிடிக்கு உள் வைக்கிற வயருக்கு இதுக்கெலாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா மிச்சம் இருக்க வயரில் எனக்கு இந்த கூட வந்து 3 ரோலுமே கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து ஃபினிஷாக இருந்துச்சு. இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ அடுத்து வந்து அடுத்து இங்கே ரோஸ் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா மேலே ஒரு நாட் கீழே ஒரு நாட் வரும். அதே மாதிரி க்ரீன் கலர், அடுத்து ரோஸு க்ரீனு, இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்களா ஜாயின் பண்ணிட்டேன். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த லாஸ்ட் ஒரு ரோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 தான் போட்டேன். அப்புறம் வயர் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு லென்த் வேணும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஒரு லைன் தான் போட்டோம். ஆனால் நம்மளுக்கு இப்போ 3 லைன்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். சென்டர் லைன், அப்புறம் அங்கிட்ட ஒரு லைன் இங்கிட்ட ஒரு லைன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஜாயின் பண்ணனால வயர்ஸ் எல்லாம். இப்போ அது போக நம்மளுக்கு பேஸ் வந்து டோட்டலாக 9 லைன்ஸ் போடணும் நம்ம. இப்போ அந்த கிராஸாக நிற்கிது பாருங்கள், அதில் தான் நம்ம போடணும். இப்போ ஒரு நாட் போடுறேன். சேமாக நிற்கிற வயரில் நம்ம போடக்கூடாது. கிராஸாக நிற்கும். அந்த கிராஸில் தான் நம்ம பிஸ்கட் நட் போடணும். நல்லா டைட்டாக போடுங்க. கேப் இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாட்டுக்கும் பக்கத்தில். அந்த மாதிரி நல்லா இழுத்து டைட்டாக போட்டுருங்க. இப்போ அடுத்து இங்கே போடணும். அடுத்து அப்படியே கிராஸாக நிற்கிது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக போட்டுருங்க. கிராஸாக சுற்றி போட்டுடணும். சேமாக வர்றதில் போடக்கூடாது. அதே மாதிரி நம்ம இப்போ பேஸ் போட்டுட்டு
அப்படி சேமாக வரதில் போடாதீங்க, கிராஸாக நிற்கிறதுல போடணும். பேஸ் வந்து இப்போ 9 லைன்ஸ் நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நான் பேஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சென்டர் லைன் அது போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் நான் 4 லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 அதே மாதிரி 1 2 3 4. இப்போ கார்னர் டர்ன் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 4th and 5th நாட்டை நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். நம்மளுக்கு 4th 5th நாட்டு என்ன கிடச்சிருக்குன்னா ரோஸும் க்ரீனும் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். சென்டர் லைன்லேருந்து எண்ணணுன்றப்ப 4th 5th அந்த இடத்துல நம்ம இப்போ நாட் போடணும். கார்னர் டர்ன் பண்ணுறோம். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சேமாக இருக்கிற லைன், இப்படி சேமாக வயர் போகுது பாருங்கள் ஒரே சைடாக, அந்த இடத்துல நம்ம நாட் போடுறோம். மற்ற எல்லா இடத்துலையுமே கிராஸ் நாட் தான் போடுவோம். இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம இப்படி சேமாக போகிற லைனில் பண்ணுறோம். இதுதான் வந்து கார்னர் டர்ன். அப்போ தான் நம்ம பேஸ் முடிச்சுட்டு நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு மேலே ஹைட்டு வரும். இந்த கார்னர் டர்ன் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக நான் காமிச்சிருக்கேன், ஏன்னா இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். அப்புறம் வீடியோவும் லென்த்தாக போகுன்றதுனால கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி காமிச்சிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு நாட்டு இப்போ போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த சைடு சென்டர்லேருந்து என்னங்க 1 1 2 3 4 5 அந்த 4ஐயும் 5ஐயும் சேர்த்து நம்ம நாட் போடுறோம். பிஸ்கட் நாட் வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ஹைட் ஏறிடும். நம்ம கடகடன்னு போட்டுடலாம். இந்த கூடைய 2 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம ஃபுல்லாகவே. நான் பிஸ்கட் நாட்டுக்குன்னு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். நான் பிஸ்கட் நாட்டுக்குரிய மெஷர்மெண்ட் நிறையா சொல்லியிருப்பேன், நான் பெரிய கூடைகள்லாம் போட்டிருப்பேன், அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். இது 3 ரோல் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக நான் கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வேணும்னா கூட நீங்கள் 10 அடி கூட எடுத்துக்கோங்க. வயர் இருக்குது அப்படின்னா 10 அடி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 10 அடி எடுத்துகிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வந்தாலும் உங்களுக்கு ஓகே. ஆனால் என்னோடய கஸ்டமர் இவ்வளோ தான் கேட்டிருந்தாங்க, ஸோ நான் இந்த ஹைட்டு இந்த வித்து லென்த்தில் நான் போட்டிருக்கேன் நான். இப்போ இது 4வது சைடு. இந்த சைடு நம்ம கார்னர் டர்ன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஹைட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 4 பக்கமே நம்ம கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம ஃபுல்லாக ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். எங்கெங்கெல்லாம் கிராஸாக இருக்கோ, இப்போ அந்த பாருங்கள் கிராஸாக இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம நாட்ஸ் போடணும். இது வரைக்கும் மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு சேமாக இருக்கும், நம்மளுக்கு போட முடியாது. அந்த ஒவ்வொரு நாட் மட்டும் அங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப போடுங்க. நம்ம இப்படியே போட்டோம்னா ஒரு 3 லைன்ஸ் போட்டாலே நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக வந்துடும். 3 லைன்ஸ் போட்ட பிறகு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். 3 லைன்ஸ் போட்டோம்னாலே இந்த இடத்துல இப்போ வருதா, நம்மளுக்கு சேம் லென்த்துக்கு ஹைட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கடகடன்னு நம்ம போடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் 3 லைன்ஸ் நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் சேமாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம போட்டது இதுதான் நம்ம சென்டர் லைன் ஸ்டார்ட் பண்ண லைன். நம்ம இப்போ 3 லைன்ஸ் போட்ட பிறகு கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 1 2 3 கார்னர் டர்ன் பண்ணதுலேருந்து 1 2 3 லைன்ஸ் போட்டோன்னே நம்மளுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு.
இந்த சைடு பாருங்கள், தனித்தனியாக இருந்த வயர்லாம் இப்போ கிராஸ் நாட்டாக இருக்குது பாருங்கள். சேம் சைடாக போச்சுல்ல வயரு, இப்போ இப்படி கிராஸாக வந்துருச்சு பாருங்கள். இதுதான் இப்படி ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நாட்ஸ் போட்டிங்கன்னா, கிராஸ் நாட் போட்டிங்கன்னா ஃபுல் ஹைட் நம்ம போட்டுடலாம். நம்மளுக்கு வயர் எவ்வளோ தூரம் இருக்கோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம போட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கு நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்களா, நான் ஃபுல்லாக ஹைட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு வயர் எல்லாமே இப்போ சிறுசாக வந்துருச்சு, ஹைட்டும் நல்லாவே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு வயர் சொருகிற அளவுக்கு தான் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சென்டரில் மட்டும் நம்மளுக்கு வயர் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த சைடு வந்து நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம ஒரு 2-3 நாட்ஸ் நம்ம போட்டிருக்க மாட்டோம். அது பேரலாக வந்துச்சுல்ல லைன், அதனால் அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு வயர் இருக்கும். அது நம்ம இந்த கட்டுறதுக்கு, உள்ளே வைக்கிற வயருக்கு, இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கைப்பிடி போடுறப்ப. டோட்டலாக வந்து நான் 18 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். 3 லைன்ஸ் வந்து அந்த ஈக்குவலாக கொண்டுட்டு வந்ததுக்கு, அதுக்கப்புறம் 15 லைன்ஸ் போட்டிருக்கேன். டோட்டலாக 18 லைன்ஸ் நான் இந்த கூடைக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ சொருகிறப்ப இந்த மாதிரி மடக்கி சொருகணும். உங்களுக்கு சொருகி முடிச்சுட்டு இப்போ நான் காட்டுறேன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு. பார்த்திங்களா, ஃபுல்லாகவே சின்ன சின்ன வயர் கூட ஃபுல்லாகவே நான் சொருகியிருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து கேப் வந்து பெருசாக இருக்கும். ஸோ எல்லா வயரையுமே சொருகிருங்க. அந்த பெரிய நீளமாக இருந்துச்சுல அந்த வயரை மட்டும்தான் நான் கட் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாமே நான் சொருகியிருக்கேன். அப்போ தான் கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த கூடையோட ஹேண்டில் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். அவுட்டர் வயர் வந்து 4 வயர் எடுத்திருக்கேன் 10.5 அடியில். நான் டாட் ஹேண்டில் போடுறதுனால 2 க்ரீன் 2 ரோஸுன்னு எடுத்திருக்கேன். இன்னர் வயர் வந்து 6 வயர் எடுத்திருக்கேன் 4.5 அடியில் எடுத்திருக்கேன். சேம் ரோஸ் கலரில் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச வயரே மிச்சம் இருந்துச்சுல்ல, அதில் நான் கட்டுறதுக்காக ஒரு 4 வயர் நீளமான வயராக நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டாட் ஹேண்டில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ கூட வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஹேண்டில் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த நாட்ஸ் வந்து பெருசாக இருக்கனால நம்மளுக்கு கேப் இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து நம்ம ஹேண்டில் போடுறப்ப நம்ம அந்த நாட்ஸை வந்து நல்லா 2 தடவை முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொருகியிருக்கேன். ஏன்னா இந்த கேப்பெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நல்லா டைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா அதை வந்து 2 முடிச்சு போட்டுட்டு எல்லா வயரையும் தனித்தனியாக முடிச்சு போட்டுட்டு நான் வந்து சொருகியிருக்கேன். அப்போ தான் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நிற்கும் அப்படின்ட்டு. இல்லைன்னா நம்ம கேரி பண்ணுறப்ப அது அவுந்து வந்துடும். ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா அதை டைட்டாக பண்ணிடணும். இப்போ இந்த கூடை வந்து ஃபினிஷ் பண்ண பிறகு பாருங்கள், நாட்ஸ்லாம் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பக்கத்தில் இந்த கேப்பே இருக்கக்கூடாது. இப்படி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதோட அவுட்புட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். வித்து வந்து 4.5 இன்ச் வந்திருக்கு. இந்த கார்னர் டு இந்த கார்னர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கோங்க. லென்த் வந்து 12 இன்ச் இருக்குது. இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் 12 இன்ச் இருக்குது. ஹைட் வந்து 11 இன்ச் இருக்குது. இந்த கார்னர்லேருந்து நம்ம அந்த நாட் எண்டு வரைக்கும் அது வரைக்கும் அளந்தோம்னா நம்மளுக்கு 11 இன்ச் கிடச்சிருக்கு. இந்த கூடைகளில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.